and இருக்கும். Next the theca layerன்றது வந்து organized into and inner theca interna and outer theca externa. ஸோ இந்த தீக்கா லேயர்னு சொன்னோம்ல அது வந்து இன்னர்ல இருக்க தீக்கான்றது வந்து இன்டர்னான்னு சொல்லுவோம். அவுட்டர் தீக்கான்றது வந்து எக்ஸ்டர்னா. இதுல இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ஸ்டேஜ் இந்த பிரைமரி ஊஸ்டைட்ல வந்து வித்தின் அந்த டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் இருக்குல்ல அது வந்து க்ரோ ஆகும் சைஸ்ல அண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் நடக்கும். அது வந்து அன்இக்வல் டிவிஷன். அதோட ரிசல்ட் மூலமா நமக்கு வந்து ஒரு லார்ஜ் ஹாப்ளாய்ட் செகண்டரி ஊசைட் கிடைக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் போலார் பாடி கிடைக்கும். இந்த செகண்டரி ஊசைட்ன்றது வந்து ரிட்டைன் பல்கா இருக்கும், ரிச் நியூட்ரியண்டா இருக்கும் சைட்டோபிளாசம். அண்ட் இந்த பிரைமரி ஊசைட் இந்த பிரைமரி ஊசைட் நெக்ஸ்ட் பிரைமரி ஓசைட் காட்டுது. செகண்டரி ஓசைட்ன்றது இன்னும் கொஞ்சம் பல்கா இருந்து சைட்டோபிளாசம் ரிச்சாக டெர்ஷரி ஃபாலிகல்ஸ்ன்றது ஃபர்தரா சேஞ்ச் ஆகி மெச்சூர் ஃபாலிகல்ஸா ஆகும். அதாவது கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் மெச்சூர் ஃபாலிகல்னா. ஸோ இந்த செகண்டரி ஓசைட்ன்றது வந்து ஒரு நியூ மெம்பரேன் இந்த ஜோனா பெலுசிடான்றது மூலமா சரௌண்ட் ஆகும். ஸோ இந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ்ன்றது வந்து இப்போ வந்து ரப்சர் ஆகி ரிலீஸ் பண்ணும் செகண்டரி ஓசைட், அதாவது செகண்டரி ஓசைட். ஸோ வந்து அதை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அதை வந்து ரெண்டாவது மியாட்டிக் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணி அது ஓவமா ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஓவியுலேஷன்.